இப்போ நீங்கள் என்ன அடுத்து இளையராஜாட்ட இசை கற்றுக்கிட்டு மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறீங்களா? தக் லைஃப் பார்ட் 2 வரப்போகுது, அதுக்கு மியூசிக் போட போகிறீங்களா நீங்கள்? எது முக்கியம்? இதை விட்டுட்டு போகிற ஆளுன்னு நினைக்கிறீங்களா அண்ணாமலை? அந்த வடிவேலு படம் ஒன்று தெரியும்ல, ஒரு காமெடி, தூரத்துலேருந்து 2 பேர் இருப்பாங்க, ஒரு குண்டா ஒரு ஆள்கிட்ட தெய்வமே கெஞ்சுவாங்க. அது மாதிரி அண்ணா ஒரு அமித்ஷாட்ட குனிஞ்சு பேசும்போது அமித்ஷா இந்தியில் ஒழுங்காக இல்லைன்னா வாழை நறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஃபோட்டோவை போட்டு இந்த வார் ரூம் பாய்ஸை எவ்வளவு நெருக்கமாக உள்துறை அமைச்சருக்கே ஆலோசனை சொன்னவர் எங்களது அண்ணன் அண்ணாமலைன்னு ஊட்டிட்டு பாரு. இது ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கு. அருள்மொழி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஏப்ரல் மத்தியில் ஏப்ரல் 11, இன்னும் சொல்லப்போனால் ஏப்ரல் 11 அன்று கூட்டணி அறிவிப்பு வெளியானது. நயினார் அன்று தான் நயினாரை தலைவராக்குகிறார்கள். இப்போ நம்ம ஜூனில் இருக்கிறோம், 2 மாதங்கள் முடிந்து விட்டது. 2 மாதமாக அண்ணாமலையை புகழ்கிறத கூட கண்டுக்காமல் போயிடுவாங்க. நயினாரை மிக மோசமான விமர்சனத்தை இந்த வார் ரூம் பசங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்லை, அதெல்லாமே ஒரு சோஷியல் மீடியா தளத்தில் சின்ன சின்ன பசங்க ஒரு அனானிமஸ் ஐடிஸ் பண்ணுறது வந்து ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சருக்குள்ளே ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுமான்னு கேட்குறேன். பண்ணுது என்று அவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ், எவ்ரி ஆக்ஷன் கவுண்ட்ஸ். ஓகே.